வெல்கம் டு அரிதேஸ் கிரியேஷன். இன்றைக்கி இன்னொரு டாபிக், இன்னொரு சாப்டர் படிக்க போகிறோம். சயின்ஸில் டேர்ம் 1ல் 5th யூனிட் 5th சாப்டர் த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அதுதான் படிக்க போகிறோம். த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் படித்தாச்சு, த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ சயின்ஸ் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னென்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. என்னென்னா நேஷ்னல் ஸ்கூல், நல்லூரில் இருக்க நேஷ்னல் ஸ்கூலில் ஃபீல்டு ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. எந்த வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அணைக்காடுன்ற வில்லேஜுக்கு ஃபீல்டு ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பேராகிராஃபில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதான் ஃபீல்டு ட்ரிப்னால் ஒரு வில்லேஜில் போய் அங்கே என்ன இருக்குது, என்ன அனிமல்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம இப்போ வந்து அனிமல் பார்க்க போகிறோம், வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ அங்கே என்ன அனிமல் இருக்குது, எதனால அது அங்கே இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் வந்து இந்த லெசன். பயோடைவர்சிட்டினா என்னென்னா வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமாங் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் த ஹேபிடட். பயோடைவர்சிட்டினா எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸோட வேரியபிலிட்டி, வெரைட்டி, என்னென்ன லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்குது, எங்கே இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று என்னென்ன வேரியபிள் இருக்குது, அது எங்கே இருக்குது, அதோட இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பயோடைவர்சிட்டி. பயோட்டிக் கம்யூனிட்டி, ஏபயோட்டிக் கம்யூனிட்டின்னு 2 இருக்குது. பயோட்டிக் கம்யூனிட்டினா கம்யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து வாழறது தான் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸாக இருந்தால் அது வந்து பயோட்டிக் கம்யூனிட்டி. நான் லிவிங் திங்ஸ் வந்து ஒரு கூட்டமாக இருந்ததுன்னா அது ஏபயோட்டிக். ஓகேங்களா? ஹேபிட்டட்னால் ஏற்கனவே பார்த்தது தான், போன லெசன்லேயே பார்த்தோம், அதே தான் இது. லிவிங் ஆர் டெவிலிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம் அதோட வாழற இருப்பிடத்தை தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, முக்கியமான நோட்டு வந்து இது. சிங்கப்பூரில் பென்குயினுக்காக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே அதை வந்து ஐஸ்பர்க்ஸ்லாம் ஃபில் பண்ணி அது 0 டிகிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி பென்குயின்ஸ்லாம் வளர்த்து வராங்க. அது எந்த பார்க்லன்னா ஜுராங் பேர்ட்ஸ் பார்க். சிங்கப்பூரில் ஜுராங் பேர்ட்ஸ் பார்க்கில் பென்குயின்ஸை பிக் கிளாஸ் கேஸ் வித் ஐஸ்பர்க்ஸ், ஐஸெல்லாம் போட்டு 0 டிகிரி டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி அந்த பென்குயின்ஸை பாதுகாத்து வராங்க. ஓகேங்களா? செம்ம சூப்பரில். சான்ஸ் கிடைச்சா பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டி வந்து 2 டைப், யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார். நேம்லே டெஃபினேஷன் இருக்குங்க. யூனிசெல்லுலார் மேட் ஆஃப் சிங்கிள் செல், மேடப் ஆஃப் ஆர்கனிசம் மேடப் ஆஃப் சிங்கிள் செல். ஓகேங்களா? ஈஸியாக அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். யூனினா 1ன்னு அர்த்தம். அப்போ சிங்கிள் செல்லில் மேடப் ஆஃப் இருக்க யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் இல்லையா, ஆர்கனிசம் மேடப் ஆஃப் சிங்கிள் செல். எக்ஸாம்பிள் அமீபா, பரமேசியம், ஈக்லினா, கிளைம்டோமோனஸ். இது எல்லாமே மைக்ரோ ஆர்கனிசம்ஸுங்க. ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக், அதாவது எதையுமே ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக கண்ணால் பார்க்க முடியாது, எல்லாமே மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அமீபா, பரமேசியம், ஈக்லினா, கிளைம்டோமோனஸ். இது வந்து perform all physical activities by a special structure present inside the body called organelles. என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் எக்ஸ்க்ரியேட் பண்ணுறதாலும் அதோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, பாடிக்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதோடைய பேர் வந்து ஆர்கனல்ஸ். அது மூலிமா தான் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அது மூலிமா தான் பண்ணுது. இன்னொன்று வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இல்லையா, அதனால் டிஷ்யூ இருக்காது, ஆர்கன் சிஸ்டம் இருக்காது, அதாவது கை இருக்காது, கால் இருக்காது. அதை கை மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் இதான் கை, இதான் கால், பாடி பார்ட்ஸ் இதான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? க்ரோத் அக்கர்ஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் த செல். வளர்ச்சி எதை வச்சுன்னா சைஸை வச்சு தான். பெருசாக வச்சுன்னா ஒரே சிங்கிள் செல் தான், சிங்கிள் செல் பெருசாக க்ரோத் ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? அதான் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். ஃபஸ்ட்டு வந்து அமீபா பார்ப்போம். அமீபான்றது ஒரு ஷேப்பே இல்லாது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணோன்னா டைஜஷன் பண்ணணும், லொக்கோமோஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன். டைஜஷன்னா செரிமானப்படுத்தும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணும். லொக்கோமோஷன், ரெஸ்பிரேஷன் மூச்சு விடும்.
ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ஓகேங்களா? வித் த செல், அந்த செல்லுக்குள்ளே எல்லாமே நடக்கும். அமீபான்றது ஒரே ஒரு செல்லு தான், அந்த செல்லுக்குள்ளே இதெல்லாமே நடக்குது. ஓகேங்களா? அமீபா ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு ரவுண்டு, அது வந்து நியூக்ளியஸ். மேலே இருக்க அந்த ஒரு லேயர் இருக்குது இல்லைங்களா, அது செல் மெம்ப்ரேன். உள்ளே இருக்க டாட் 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 வந்து சைட்டோபிளாசம். உள்ளே குட்டி குட்டியாக என்னென்னமோ இருக்கும், ஃபுட் வேக்கிள்ஸ் இருக்கும், அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. சூடோபோடியான்றது வந்து அது டிஃப்ரெண்ட் ஷேப், ஃபால்ஸ் ஃபுட்டுன்னுவாங்க. கால்கள் கிடையாது, பொய் கால்கள், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதுதான் வந்து சூடோபோடியானுவோம். ரெஸ்பிரேஷனுக்கு வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். பாடி சர்ஃபேஸில் ஒன்று டிஃப்யூஸ் ஆகிறது தான் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஒரு டாட் மாதிரி போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன்னா அது வந்து கான்ட்ராக்ட் வேக்யூல்ஸ், அங்கே தான் வந்து வெளியே தள்ளும். ஒரு ஹோல் மாதிரி இருக்குன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வழியாக சாப்பாடை வெளியில் தரும். சரி, இது எதுலேருந்து சாப்பாடு எடுத்துக்கோன்னா வாட்டர். அப்போ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எதுலேருந்து உணவை எடுத்துக்குதுன்னா வாட்டர். வாட்டர்லேருந்து ஃபுட்டை வந்து ஃபுட் வேக்யூல்ஸ் மூலிமா டைஜஸ்ட் பண்ணி கான்ட்ராக்டிவ் வேக்யூல்ஸ் மூலிமா எக்ஸ்க்ரியேட் பண்ணிடும். புரியுதா? அடுத்த ரெஸ்பிரேஷனுக்கு உள்ள சம் டிஃப்யூஷன் நடக்கும் பாடி சர்ஃபேஸில், அது மூலிமா ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கோமோஷன் பண்ணும், அதாவது போகும். ஃபால்ஸ் ஃபுட், சூடோபோடியான்ற ஃபால்ஸ் ஃபுட் மூலிமா. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பரமேஷியமும் வாட்டரில் தான் இருக்கும். இதுக்கு வந்து நீட்டாக ஒரு குச்சி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், சிலியா அப்படின்றது, அதை வச்சு தான் அது மூவ் பண்ணும். ஓகேங்களா? இதுலேயும் அந்த மாதிரி லார்ஜ் நியூக்ளியஸ், ஸ்மால் நியூக்ளியஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலியா இருக்கும், பெனிசில் அந்த மூவ் பண்ணுது இல்லையா, சிலியா, பெனிசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெனிசில் சொல்லுவாங்க. ஓரல் க்ரூவ்ஸ் இருக்குது, ஆனல் போர்ஸ் இருக்குது. ரீப்ரொடக்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் ஆனல் போர்ஸ் அதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஒரு இடத்துலேருந்து இது இன்னொரு இடத்துக்கு வந்து அதுக்கு வந்து பொய்க்கால்கள் சூடோபோடியா மூலயமா நடக்கும். இது வந்து சிலியா. அடுத்து ஈக்லினா வந்து இதில் வந்து முன்னாடி ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வரும், இந்த கோடு மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளஜெல்லம். அதை வச்சு ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளஜெல்லம் அதை வச்சு தான் அது மூவ் பண்ணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம். இதில் மைக்ரோகான்ட்ரியான் இருக்குல்ல, அதான் பிரெயின் சொல்லுவாங்க. அதோடைய பிரெயின் வந்து மைக்ரோகான்ட்ரியா. ஃபோட்டோ ரெசெப்டார், அந்த ஃப்ளஜெல்லம் இருக்குல்லையே, அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கும், அதை ஸ்டிக்மா, ஐ ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபோட்டோ ரெசெப்டார்னு சொல்லுவாங்க. இதுலேயும் கான்ட்ராக்ட் வேக்யூல் இருக்கும், ஏன்னா இதுவும் டைஜஸ்ட் பண்ணி ஆகணும், எக்ஸ்க்ரேட் பண்ணி ஆகணும், எல்லாமே இதுலேயும் இருக்கும். இதில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் ஈக்லினால். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ்னால் 3 டைப்பு. அந்த 3 என்னென்னு பார்த்தோம், அவ்வளோதான். யூனிசெல்லுலர்னால் அதிலே இருக்க ஆர்கனிசம்ஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் செல்லு. அது வந்து ஸ்மாலு, மைக்ரோஸ்கோப்பிக். அதில் ஆர்கன் இல்லை, டிஷ்யூஸ் இல்லை, ஆர்கன் சிஸ்டமே, ஆர்கன் இல்லைன்னா ஆர்கன் சிஸ்டமே இல்லை. ஒரு செல் வளருது தான் அதோடய க்ரோத்தை இன்க்ரீஸ். செல் எவ்வளோ தூரம் வளருதோ அதை வச்சு தான் அது க்ரோத்து ஆகுது இல்லைன்றதை வச்சு சொல்லுவோம். அப்புறம் 3 இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அந்த டயக்ராம் மட்டும் பார்த்தாலே மைண்டில் வந்துடும். அடுத்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். இதிலே மல்டி செல்லுலார் சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்கன்ஸ் மேடப் ஆஃப் மெனி செல்ஸு. எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ்ஷு, எர்த்வார்மு, ஸ்னெயில்ஸ், ஃபிஷ், ஃப்ராக், ஸ்னேக்ஸ், பீஜியன், டைகர், மங்கி, மேன் எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடியவங்க. எல்லாருக்குமே ஆர்கன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். அதில் வந்து சிங்கிள் செல்லில் தான் எல்லா ஃபங்க்ஷனும் கேரி ஆகுது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் அதுக்காக ஒரு செல் இருக்குது. அப்படி இல்லையா, அதுக்காக ஒரு ஆர்கன்ஸ் இருக்குது. இதில் மனுஷன் இருக்காங்க, நம்மளாம் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். அது கம்போஸ்ட் ஆஃப் நோ டிஷ்யூஸ், நோ ஆர்கன்ஸ், நோ ஆர்கன் சிஸ்டம். இதில் ஆர்கன் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? க்ரோத் பார்த்திங்கன்னா அக்கர்ஸ் பை அன் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் பை செல் டிவிஷன். நம்ம வளர நம்ம செல்களும் டிவிஷன் ஆகி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது. வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லாமல் பெருகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் மேன் பற்றி சொன்னால் நம்மளே சொல்லிக்கலாம், மேன்லாம் வரைய முடியாது. அது சின்ன யூனிசெல்லுலர்ன்றதுனால ஈக்லினா, பரமேஷியம் இதெல்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதில் எக்ஸாம்பிள் மேன் பார்த்துக்கோங்க. நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, நம்ம எது எக்ஸ்க்ரியேட் பண்ணுறோம், எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோம், மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. விட்டமின்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்துக்கிறோம், பார்த்து சாப்பிட்றோம்.
ஏன்னா நம்மளும் ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் தான். ஓகேங்களா. அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ்னால் ஒரு அனிமல் போன தடவை பிளான்ட் சொல்ல மாதிரி தான். ஒரு புது இடத்துல போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருக்குது, சில சேஞ்சஸ் பண்ணிக்குது. அது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ், த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பாடி ஃபீச்சர்ஸ் for certain habitat which enable a plant or an animal to live in a particular habitat. எக்ஸாம்பிள் என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட், பேர்ட்ஸ், கேமல், இது எல்லாத்துக்குமே அடாப்டேஷன் இருக்குது. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிஷ்ஷில் ஒரு 5 அடாப்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அடாப்டேஷன் இருக்கும்? ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஏன்னா அது வாட்டரில் நீந்தி போகணும். அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கணும். ஹெட்டு, ட்ரங்க்கு, டெய்ல் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதால் இந்த வாட்டருக்குள்ளே நீந்தி ஊடுருவி போக முடியும். ஸ்ட்ரீம்லைன்டு பாடி அதான் மெயின் பாயிண்ட்ஸ், அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுக்கோங்க. அது என்னென்னா ஹெட்டு, ட்ரங்க், டெய்ல் மெர்ஜ் டு ஃபார்ம் ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹெல்ப் டு மூவ் த்ரூ த வாட்டர் ஈஸிலி, சீக்கிரம் வாட்டருக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்பெஷல் ஆர்கன்ஸ், கில்ஸ் அப்சர்வ் ஆக்சிஜன் இன் வாட்டர் ஃபார் ப்ரீத்திங். ஸ்பெஷல் ஆர்கன் கில்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, காது மாதிரி, மீன் தலைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு செவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதான் கில்ஸ். அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். செவில்ன்றதுலே தெரிதா, அது வந்து வாட்டரில் இருக்க ஆக்சிஜனை பிரித்து எடுத்து ப்ரீத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அடுத்து ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ்க்கு வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக பாடி மேலே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதை வந்து பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸு. ஃபின்ஸு ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங், லாஸ்ட்டில் வால் இருக்குல்ல, அதை ஃபின்ஸு ஃபாஸ்ட்டு ஸ்விம்மிங்காக யூஸ் ஆகுது. ரூடர் ஸ்ட்ராங் டெய்ல் ஃபின், வால் வந்து ரூடர்னுவாங்க. சைடில் இருக்கு இல்லையா ஃபின்ஸு, மேலேயும் கீழேயும் ஒரு ஃபின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஃபாஸ்ட் ஸ்விம்மிங்காக. ரூடர் வந்து ஸ்ட்ராங் டெய்ல் ஃபின், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஹோல் பாடியை பேலன்ஸ் பண்ணுது, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதும் வாலால் தான். ஓகேங்களா. இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் என்னென்னா புதுசாக ஒரு அடாப்ட் பண்ணியிருக்கு ஃபிஷ். என்னென்னா இதெல்லாம் வந்து வாட்டரில் வாழறதுக்காக அதால் அதோடய ஃபிசிக்கல் இதை வந்து மாற்றி அமைச்சிருக்கு. ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கில்ஸ், ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ், ஃபின்ஸ், ரூடர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அனிமல் ஃப்ராக் வந்து டூயல் மோட் லைஃபுங்க. அது ஒரு ஆம்ஃபிபியன்ஸ் தெரியும், ஏன்னா டூயல் மோட் லைஃபு, லேண்டு, வாட்டர் ரெண்டுத்துலேயுமே வாழும், அதனால் டூயல் மோட் லைஃபு. அதை வந்து பொய்கிலோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. பொய்கிலோதெர்மிக் அனிமல்ஸ்னால் எனக்கும் என்னன்ற ஐடியா இல்லை, ஏன்னா இப்படி நாம் வச்சுக்கலாம். அது லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். அப்போ எது உண்மைனே தெரில, அது கிலோ வந்து 1 கிலோ தான் இருக்கும், அதனால் பொய்கிலோதெர்மிக் அனிமல்ஸ்ன்றாங்க. கிலோ கணக்கிலலாம் இருக்காது. பொய்கிலோதெர்மிக் அனிமல்ஸ். ஃப்ராக்னா பொய்கிலோதெர்மிக் அனிமல்ஸ், அது ஒரு ஆம்ஃபிபியன்ஸ், டூயல் மோட் லைஃபு, லேண்ட் அண்ட் வாட்டரு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி வந்து ஹெட்டு, ட்ரங்க் அண்ட் 2 pairs ஆஃப் லிம்ஸு. இதுதான் பாடி, இப்படி தான் டிவைட் ஆகிருக்கு. ஒரு ஹெட் இருக்கா, ஒரு ட்ரங்க் இருக்குது, வித் 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்குது. அட் லார்வல் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ்னால் ஃபுட் ரெஸ்பைஸ் பை கில்ஸு. லார்வா அப்படின்றது குழந்தை பருவம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அட் லார்வல் ஸ்டேஜ் வந்து ஃப்ராக் ரெஸ்பைஸ் பை கில்ஸ் மூலயமா ஃப்ராக் வந்து மூச்சு விட்டுக்கும். அடல்ட் ஸ்டேஜில் வந்து எது மூலயமா ரெஸ்பயர் பண்ணால் த்ரூ ஸ்கின், அதோடைய தோல் மூலயமாவே ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்கு லங்ஸ் இருக்குது. அண்ட் பக்கோஃபேரஞ்சினல் ரீஜியன், இந்த ரீஜியன் மூலிமாவும் லங்ஸ் மூலிமாவும் ஸ்கின் மூலிமாவும் அடல்ட் ஸ்டேஜ் வயசான ஃப்ராக் வந்து இது 3 மூலிமாவும் ரெஸ்பிரேஷன் பண்ணும். இதுதான் வந்து அதோடைய அடாப்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
லிசார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ். லிசார்டை வந்து ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்னேக்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மூவபிள் ஐலிட்ஸ், அதுக்கு வந்து மூவபிள் ஐலிட்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஏர் ஓப்பனிங் இருக்கும். இன் வார்ம் ரீஜியன் குவாட்ராபெடல் வாக் வித் 4 legs, பவர்ஃபுல் லிம்பு இருக்கும். வார்ம் ரீஜனில் 4 காலில் நடக்கும். அதோடைய கால்கள்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னங்கால்கள் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ரன் பைபடலி வித் 2 legs. வாக் பண்ணும்போது ஒரு 4 காலில் நடக்கும். ரன் பண்ணும்போது 2 legsல ஓடும். டெய்ல் பேக்வர்ட் அண்ட் அப்வர்ட் ஆக்ட் ஆஸ் கவுண்டர் வெயிட், அதாவது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லை யூஸ் பண்ணிக்குது. கெப்பாசிட்டி டு ரொட்டேட் த ஹெட் அரவுண்ட் த ஹெட் ஜாயிண்ட், அதோடைய கழுத்தை ஃபுல் ரொட்டேஷன் அடிக்கும். அந்த ஹெட் ஜாயிண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ரொட்டேட் அடிக்கும். அது லிசார்டோடைய சூப்பரான கெப்பாசிட்டி. லங்ஸ் மூலிமா ப்ரீத் பண்ணும். என்ன சாப்பிடும்னா இன்செக்ட்ஸ் சாப்பிடும். இன்செக்ட்ஸில் மஸ்கிட்டோ, காக்ரோச் இந்த மாதிரி சாப்பிடும். ஃபார் கிராப்பிங் அண்ட் ஹோல்டிங், அதாவது பிடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுதுன்னா, அதோடைய டங் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், நீட்டாக போகும். லாங் ஷார்ப் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த டங். சம் லிசார்ட்ஸை வந்து டைனோசர்ஸ் சொல்லுவாங்க. வெப் இன் த டோஸ், அதோடைய கால்களில் வந்து வெப் இருக்கும். கால் விரல்களுக்கு நடுவில் வெப் இருக்கும். ஃபியூ லிசார்ட்ஸ்க்கு வந்து glide or parachute the air and make safe landing. parachute the air and make safe landingகாக glide and parachute இருக்கும். லிசார்டில் என்னென்னா, லிசார்டில் வந்து ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ், மேலே வந்து ஸ்கேல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் இருக்கும். மூவபிள் ஐலிட்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்னேக்கை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வார்ம் ரீஜனில் 4 காலில் நடக்கும். லிம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓடும்போது 2 காலில் பைபெடல் 2 காலில் நடக்கும். டெய்ல் வந்து பேலன்ஸ்க்காக யூஸ் ஆகுது. அது வந்து அதோடைய கழுத்தை வந்து ஃபுல் ரொட்டேட் அடிக்குது, ஹெட்டை, தலையா. ப்ரீத் வந்து லங்ஸ் மூலயமா நடக்குது. என்ன சாப்பிடும், எது மூலயமா சாப்பிடும், ப்ரொஜெக்ட் பண்ணி சாப்பிடும்னா நாக்கு மூலயமா. இன்செக்ட், மஸ்கிட்டோ, காக்ரோச் எல்லாம் சாப்பிடும். அதோட 2 அடாப்டேஷன் இருக்குது. லிசார்ட்ஸ் டைனோசரஸ் அண்ட் ஃபியூ லிசார்ட்ஸ் வந்து கிளைட் அண்ட் பேராஷூட் இருக்கும். டைனோசரஸில் வந்து வெப் இந்த டோஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடாப்டேஷன் எதில் பார்க்க போகிறோன்னா பேர்ட்ஸில் பார்க்க போகிறோம். பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 9 அடாப்டேஷன் இருக்குது. ஃபிஷ் மாதிரியே இதுவும் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி, ஃபெதர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர், அதோட ஷேப் வந்து அந்த ஸ்ட்ரீம்லைன்டு பாடி எதுக்குன்னா ஏரை மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏரை எதிர்க்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. அது தண்ணியை, இது ஏரை. ஓகேங்களா. மவுத் வந்து பீக்கு, மவுத்துன்னு சொல்ல மாட்டோம், பீக்குன்னு சொல்லுவோம். இதுவும் லங்ஸ் மூலயமா தான் ப்ரீத் பண்ணுது. பேர் ஆஃப் விங்ஸ் ஆர் மாடிஃபைட் 4 limbs. பேர் ஆஃப் விங்ஸ் வந்து இங்கே வந்து என்னவா மாறி இருக்குன்னா 4 limbs-ஆக மாடிஃபை ஆகிருக்கு. ஹாலோ அண்ட் லைட் போன்ஸு. போனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஹாலோவாக இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே ஓட்டை இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். பேர் ஆஃப் கிளவுட் ஃபீட். அந்த கால்கள் எதுக்காகலாம் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்கு, ஜம்ப் ஆகிறதுக்கு, கிளைகளை பிடிச்சி தொங்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பேர் ஆஃப் கிளவுட் ஃபீட் யூஸ் ஆகுது. பேர்ட்ஸோட டெய்ல் வந்து அதே தான். டெய்ல் வந்து எல்லாத்துக்குமே வந்து டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸ்ட்ராங் செஸ்ட் மசில் இருக்குது. ஏன்னா ஏர் ப்ரெஷர் பறக்கும்போது ஏர் ஃபுல்லாக வந்து அந்த செஸ்ட்டில் தான் அடிக்கும். அப்போ வித்ஸ்டாண்ட் த ஏர் ப்ரெஷர் while flapping their wings during flight. ஓகேங்களா. பறக்கும்போது அதோட வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, அந்த ப்ரெஷரை, ஏரில் இருக்க ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ் இருக்குது பேர்ட்ஸ்க்கு. பேர்ட்ஸ் see 2 objects at a time. எனக்கே இப்போ தான் தெரியும், பேர்ட்ஸ் வந்து ஒரு கண்ணில் ஒரு சைட்டு, இன்னொரு கண்ணில் இன்னொரு சைட்டு. நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 2 கண்லேயுமே அட் அ டைமில் ஒரே ஆப்ஜெக்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பேர்ட்ஸ்க்கு வந்து 2 ஆப்ஜெக்டையும் பார்க்கலாம். இந்த சைடு யார் வராங்க, இந்த சைடு யார் வராங்கன்னு அட் அ டைமில் பார்க்க முடியும். செம்ம கிரேட்டில் பைனாகுலர் விஷன் அதுக்கு பேர். ஒரு ஐயில் ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஐயில் அதர் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். நம்ம ஹியூமன் பீயிங்ஸால் முடியாது.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அதோட அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஐட்டம். மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது. பேர்ட்ஸ்லாம் மைக்ரேட் ஆகுது இல்லையா, அதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். எதுக்காகனா இது வந்து தமிழில் ஒரு லெசனில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சீசன் சேஞ்சு, கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு பேர்ட்ஸ் மூவ் ஆகுது. தமிழ்நாட்டில் என்னென்ன எங்கெங்கே பறவைகள் சரணாலயம், பேர்ட்ஸ் சென்ச்சுரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல், கொடியக்கரை அண்ட் கூந்தங்குளம். வேடந்தாங்கல் நிறைய ஃபேமஸ் இல்லையா. ஃபாரின் பேர்ட்ஸ் ஃப்ரம் சைபீரியா ரஷ்யாவிலேருந்துலாம் ஃபாரின் பேர்ட்ஸ் வருது. ஏன்னா அதுதான் ஃபாரின் லைக் கண்ட்ரிஸ் சைபீரியா அண்ட் ரஷ்யாவிலேருந்து பேர்ட்ஸ் வருது. அதெல்லாம் வந்து அந்த பேர்ட்ஸில் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து கேமல் என்னென்ன அடாப்டேஷன் பண்ணியிருக்கு பார்ப்போமா. கேமல் வந்து ஹாட் டெசர்ட் ஏரியா இருக்குது. ஸ்கேர் வாட்டர், அங்கே வந்து வாட்டரே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் தான் கேமல்ஸ் இருக்குது. அதனால் அதுக்காக என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா லாங் லெக்ஸு. ஆமாம், கால்கள்லாம் உடம்பு வந்து மேலே தான் இருக்கும். ரொம்ப பெரிய நீளமான கால்கள் இருக்குது. எதுக்குன்னா ஹாட் சாண்ட் கீழே வந்து வெப்பம் இல்லையா பயங்கரமாக, அந்த சாண்ட்லேருந்து பாடியை கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கிறதுக்காக அந்த லாங் லெக்ஸு. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், எப்போ வாட்டர் கிடைக்குதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அது பாடிக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம் அப்போ ட்ரிங்க் பண்ணிங்களா. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதோடைய உடம்புலேருந்து வேர்வை வராது. டங்க் இஸ் ட்ரை அண்ட் டஸ் நாட் ஸ்வெட். கேமல் லாஸஸ் வெரி லிட்டில் வாட்டர், கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். அதான் ஒரே தடவையாக உறிஞ்சி தள்ளிடுது தண்ணியை, அதனால் அது ரொம்ப நாள் இருக்கும். அப்படி ரொம்ப அந்த ஹம்ப் இருக்குல்ல பின்னாடி ஒரு மேடு மாதிரி இருக்குமே, அதில் தான் ஃபேட்டெல்லாம் சேவ் பண்ணி வரும். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை பிரேக் பண்ணி அதில் இருக்க ஃபேட்டை எடுத்துக்கும். ஓகேவா. லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட்டு, கால் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது வந்து மணலில் ஈஸியாக நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அது ஷிப் ஆஃப் த டெசர்ட் சொல்கிறாங்க. கண்ணில் வந்து ஐ லேஷஸ் நிறையா இருக்கும். ஏன்னா காற்று அடிச்சுட்டே இருக்கும், தூசி மண் இல்லையா, தூசி பறந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கண்ணுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐ லேஷஸ் நிறையா இருக்கும். ஹேர்ஸும் நிறையா இருக்கும். நாஸ்ட்ரில் எப்பவுமே க்ளோஸில் இருக்கும். மூக்குத்துவாரங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காகனா அவாய்ட் டஸ்ட்டு. ஓகேங்களா. இதுதான் இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து கேமலுக்கு. அடுத்து ஹைப்பர்னேஷன். 2 எக்ஸப்ஷன் இருக்காங்க, ஹைப்பர்னேஷன் அண்ட் அஸ்டிவேஷன். எப்படின்னா சம்மர் வின்டர் 2 காலம் இருக்குது இல்லையா. பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வின்டர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு தாவிடுறாங்க. ஹைப்பர்னேஷன்னா தூங்கிடுறாங்க, வின்டர் ஃபுல்லாக தூங்கிடுறாங்க. அது பேர் தான் ஹைப்பர்னேஷன். யாருன்னா ஆமை, டர்ட்டில் ஸ்பெண்டிங் வின்டர் இன் எ டார்மெண்ட் கண்டிஷன். சம்மரில் சூப்பர் ஸ்லீப், ஒரு வின்டர் ஃபுல்லாக தூங்குறாங்க. அஸ்டிவேஷன்றது சம்மர் ஸ்லீப்பு. ஸ்னெயில், நத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சம்மர் பீரியடில் வெளியில் வராது, இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் தூங்கும்னு சொல்லலாம். ஸ்பெண்டிங் ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டு. ஒரு பாக்ஸ் ஐட்டம். கங்காரு ரேட்டுன்னு ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் தண்ணியே குடிக்காதுங்க. நாட் ட்ரிங்க் வாட்டர் அட் ஆல். கங்காரு ரேட் வந்து தண்ணியே குடிக்காது. எப்படி, ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது இல்லையா. எப்படி அந்த தண்ணி வந்து அது கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சீட்ஸ் சாப்பிடுது இல்லையா, அதில் இருந்த வாட்டர் வந்து அதுக்கு அது போதுமானது. அது தவிர வேறு எந்த தண்ணியும் வாழ்நாளில் குடிக்காது கங்காரு ரேட்டு. அடுத்து மவுண்டைன் கோட் வந்து நில்கிரி தாஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பேர் வந்து
அது வந்து ஒரு மவுண்டெயின்லேருந்து இன்னொரு மவுண்டெயினுக்கு ஈஸியாக ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். அதோடைய சாப்பாடை வந்து பேலன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். மவுண்டெயின் கோட்டோட பேர் வந்து நில்கிரி தஹர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம். அனிமல்ஸு ஹேபிட்டடு அடாப்டேஷன். அனிமல் எந்த அனிமல் எங்கே இருக்குது, என்ன அடாப்ட் பண்ணியிருக்கு. போலார் பியர் போலார் ரீஜனில் இருக்குது. ஹேபிட்டட் அவங்களே சொல்லிட்டாங்களா. போலார் பியர் வந்து போலார் ரீஜனில் இருக்குது. பியர் பனிக்கரடி நான் வச்சுக்கோங்க. பனிக்கரடிக்கு மேலே வந்து தின் ஸ்கின் இருக்கும், திக்காக இருக்காது, மெல்லிஸாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒயிட் ஃபர் ஃபுல்லாக ப்ரொடெக்டாக இருக்கும். பனிக்கரடிக்கு மேலே முடி நிறையா இருக்கும், அதான் ஃபர்ரு, ஒயிட் ஃபர் இருக்கும், ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். அடுத்து பென்குயின் பார்த்திங்கன்னா, பென்குயினும் போலார் ரீஜனில் தான் இருக்கும். அதுக்கு வந்து வாக் பண்ணுறதுக்காக 2 லெக்ஸ் இருக்கும், நடக்கிறதுக்கு 2 லெக்கு, திடீர்னு தண்ணியில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு பேடலும் இருக்கும். பென்குயின் டக்குன்னு பென்குயினோடனே ஞாபகம் வரணும். பென்குயின் போலார் ரீஜனில் இருக்குது, நடக்கிறதுக்கு 2 கால் இருக்குது, ஸ்விம் பண்ணுறதுக்கு பேடல் இருக்குது. ஓகேங்களா. மவுண்டெயின் கோட் வந்து மவுண்டெயினில் இருக்குது, ஸ்ட்ராங் ஹூவ்ஸ் இருக்குது, லாங் ஹேர் இருக்குது, ப்ரொடெக்ட் ஃப்ரம் கேட். ஹார்ட். அடுத்து லயன் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட், ரன்னு, ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் ப்ரைஸ். அதுக்கு வந்து கிளாஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், விலங்கு அடித்து சாப்பிட்றது தானே லயன், அதுதான். ஓகேங்களா. ஈஸியான சாப்டர், அவ்வளோதான். இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. செம்ம ஈஸியான சாப்டர். லாஸ்ட்டு இந்த டேப்லர் கலம் முக்கியம். இந்த கங்காரு ரேட்டு எல்லாத்தையும் ஒன் ஆர் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.